கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். தமிழகத்தில் வரவிருக்கும் கடும் கோடைக்கால மின் தேவையை பூர்த்தி செய்ய அதானி குழுமத்திடமிருந்து மின்சாரம் வாங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் புதிய ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு நாள் சராசரி மின் தேவை தற்போது 21,000 மெகாவாட்டாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மின் உற்பத்தி திறன் வெறும் 4,332 மெகாவாட்டாக மட்டுமே இருக்கிறது. கோடை காலமான ஏப்ரல் மே மாதங்களின் மின் தேவை 23,000 மெகாவாட்டாக உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் தட்டுப்பாட்டை தவிர்க்க தனியார் நிறுவனங்களிடமிருந்து மின்சாரத்தை வாங்க அரசு முடிவு செய்துள்ளது. அதற்காக டெண்டரில் குறைந்த விலையை குறிப்பிட்ட அதானி நிறுவனத்திடமிருந்து ஒரு நாளைக்கு 558 மெகாவாட் மின்சாரத்தை வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் இந்த ஒப்பந்தமானது அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எரிபொருள் மற்றும் கொள்முதல் விலை சரிக்கட்டுதல் அடிப்படையில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் மின் கட்டணம் தானாகவே உயரும் நடைமுறை அமலில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. சென்ற 2024-25ஆம் நிதியாண்டில் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் இந்த கூடுதல் கொள்முதல் செலவு காரணமாக 2026 ஜூலை மாதமும் கட்டணம் உயர வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. அதே சமயம் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் பொதுமக்களின் எதிர்ப்பை தவிர்க்கும் பொருட்டு மின் கட்டண உயர்வை தமிழக அரசு தள்ளிப்போட வாய்ப்புள்ளது எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.